ஆட்டுக்கறி பிரியாணிக்கு தேவையானது பட்டை, அந்த மசாலா ஐட்டங்க, பட்டை, ஸ்டார் பூ, அது தனியாத்தூள், மிளகாத்தூள், கறி மசாலாத்தூள், உப்பு தேவையான அளவு, மஞ்சத்தூள், தக்காளி, பச்சை மிளகாய், வெங்காயம், இஞ்சி, பூண்டு விழுது, கறி, ஆட்டுக்கறியை நல்லா ஒரு 3 சத்தம் வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும். 3 சத்தம் வச்சுட்டு அது மேல்பட்டு தாளித்து விடணும். தாளித்து விட்டால் நல்லாயிருக்கும். இது தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கணும். தண்ணி நல்லா கொதி வந்த பிறகு ஆட்டுக்கறி போட்டு நல்லா கலரி விட்டாச்சு. நல்லா வந்து கொதி வந்த பிறகு இந்த அரிசி கழுவி வச்சுக்கிற அரிசி தூக்கி பிரியாணி அரிசியை போடணும். நல்லா கொதி வந்துடுச்சு. கொதி வந்த பிறகு தேவையான அளவு உப்பு போட்டு இந்த அரிசியை 2 கிளாஸ் அரிசி போட்டால் 1.5 கிளாஸ் தண்ணி வைக்கணும். 1 கிளாஸ் அரிசி போட்டோம்னா 1.5 கிளாஸ் தண்ணி. இந்த அரிசி போட்டு இதில் போட்டு வேண்டியது. ஒரே ஒரு சத்தம் சொல்லணும். அது வரும்போதே இறக்கணும். பிரியாணி ரெடி. ரெடி பழப்பழன்னு இருக்குது சார். ரெடி பழப்பழன்னு இருக்கும் சாப்பாடு. சூப்பராக இருக்கும்.